ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி எங்களோட பூஜா அந்த செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நார்மலாக இருக்க ஒரு புக் செல்ஃபை நாங்கள் கொஞ்சம் இந்த கோபுரம், கொஞ்சம் பெல்ஸு, சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி அதை எப்படி மாற்றணுன்றதாக காட்ட போகிறேன். மேலே இந்த கோபுரம் மாதிரி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் செல்ஃப் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கு பிக்சர்லாம் நான் சைடில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் இதை செட் பண்ணும்போது எடுத்த வீடியோவை ஆக்சிடெண்ட்டாக நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோ இல்லை நம்மக்கிட்ட. அந்த ஃப்ளோட்டிங் செல்ஃப் பார்த்திங்கன்னா 1 2 3 4 4 செல்ஃப் கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் சைஸில். அதை நம்ம இந்த கொரில்லா க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கொரில்லா க்ளூ யூஸ் பண்ணி நம்ம சைட்லலாம் அந்த கொரில்லா க்ளூ போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நாங்கள் ஒட்டி 1 டே கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே மேலே இதை அப்படியே மேலே எடுத்து அந்த டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கோபுரம் ரெடி ஆயிரும். கையில் பற்றாமல் நீங்கள் ஒட்டணும். ஒட்டிக்கிறோம், அப்புறம் உங்கள் கையும் ஒட்டிக்கிறோம், எடுக்க முடியாது. ஸோ இதை நம்ம அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதேடா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பூஜா மந்திர் அந்த மேலே இருக்கிற அந்த கோபுரம் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஃபினல்ஸ் நான் ஆக்சுவலாக அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இதை விட. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு இது மைக்கேல்ஸில் வாங்கினாங்களா? ஆமாம், மைக்கேல்ஸில் வாங்கினாங்களாம். ஸோ அது வீட்டில் இருக்க நான் யூஸே பண்ணல நாங்கள். ஸோ அதனால் அவங்கள்ட்ட இருந்து நான் அதை வாங்கிக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 7 வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கோல்டன் பெயிண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளோட்டிங் செல்ஃப் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கோபுரம் மாதிரி. அது மேலே இதை ஒரு கலசம் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். பாய் இல்லை, இது எடுக்கிறது எடு. ஓ, நீ எடுக்கிறியா? வா. நம்ம இந்த கோல்டு பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். இது மெட்டாலிக் ஃபினிஷு. இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறா. இது நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்ப்ரே பண்ணணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ஃபாகியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்போ ஸ்டாப் பண்ணணும். எல்லாத்தையும் அவங்க மேலே வந்துச்சுன்னா போகாத. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஒரு ஆள்னால ப்ரெஸ் பண்ண முடியலங்க. சாப்பிட்டா தான் ப்ரெஸ் பண்ண முடியும். சாப்பிடாமே நம்ம டயட்டில் இருந்தோம்னா ப்ரெஸ் பண்ண முடியாது. கீதிகா வந்துருச்சு, ஒரு வழியாக வந்துருச்சு. குட் ஜாப். இப்போ கொஞ்சம் கீதிகா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கீதிகா சூப்பர் கோல்டாக ரெடி ஆகிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது, நல்ல மெட்டாலிக் லுக்கில் அழகாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியது. நம்மளோட பூஜா கேபினெட் இதுதான். இப்போ இதில் இந்த நாபெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குல்ல. ஸோ நான் இதையும் எடுத்துகிட்டு இதையும் கோல்டு பண்ணிட போகிறேன். ஸோ தட் நமக்கு எல்லாமே நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஹாய், கீதிகா ஹோம்ஒர்க் பண்ண போகிறாங்க. எஸ் கீதிகா? தேங்க்யூ. அது நம்ம தானே டைப் பண்ணணும், டாடி தானே, அதனால ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பரவாயில்ல. ஓகே, இப்போ இதை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு இந்த நாப் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கோல்டு பண்ண போகிறோம். அப்போ நல்லா இருக்கும்ல. இது ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக கோல்ட் ஆக்கிடலாம். இந்த ஆணியெல்லாம் பத்திரமா வைக்கணும். இந்த நாபெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்யூவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பெயிண்ட் பண்ணேன். ஏன்னா இது நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு எங்கே தொட்டாலுமே எதில் பட்டாலுமே அப்படியே நமக்கு அந்த தடம் பட்டுரும். ஸோ அதனால் ஸ்க்யூவரில் போட்டு நல்லா பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுட்டேன் தனித்தனியாக, ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. ஸோ இதுவுமே காயறதுக்கு ஒரு கண்டிப்பாக 5-6 hours ஆகும். ஸ்க்ரூ ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்களே, அந்த ஸ்க்ரூ வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அந்த ஒட்டி வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த நாப எல்லாமே வந்து நம்ம மாட்டியாச்சு. அழகா இருக்குல்ல? இது சாமி வச்சு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இந்த இதெல்லாம். அப்புறமா அந்த பெல்ஸ் எல்லாம் வந்து மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆணியே விற்கிது அதுக்கு தகுந்த மாதிரி. பட் ஆனால் அது நான் போகிறப்ப கிடைக்கலையா, இப்போது எனக்கு திருப்பி போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நார்மல் ஆணியவே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த உட்டு வச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு குட்டி கணேசா. இது வந்து போன தடவை அம்மா கொடுத்து விட்டாங்க எனக்கு. இது குட்டி வேணாண்டா, இது குட்டி கணேசா. அது கோல்டில் தான் இருக்கார் இவர், அதனால இவரை இப்படியே இங்கே வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கணேசாவோட லிங்க் நம்மக்கிட்ட இல்லை, அது வந்து எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. கையும் மொட்டு மிடிலா இருக்கா? நோ இட்ஸ் நாட் மிடில். பிடிச்சிக்க. இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக ஒட்டுறது ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து சுதிக்ஷா கீதிகா தாங்க பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப இது வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ அதனால் நானே நீங்கள் போங்கடா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும், இல்லை நான் உங்களுக்கு பண்ணுறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணாங்க. இதுவும் வந்து சம்மரில் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். என்னடா? பூஜா ரூம் செட்டப் ப்ராஜெக்ட். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மம்மி பூஜை ரூம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வாங்கினதுலேருந்து ஒன்றுமே பண்ணலையேடா. எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பண்ணேன் என்னடா குட்டி பையனே? நீங்க நார்மல் ஷெல்ஃப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்புறமா வந்து நார்மல் ஷெல்ஃப் என்ட்ரிவே டேபிளில் நம்ம சும்மா வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பூஜை ரூம் செல்ஃப் வாங்கினதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன். ஆமாம். அப்புறமா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு. எதை ஆர்டர் பண்ணோம்? அந்த என்ட்ரிவே டேபிள் ஆர்டர் பண்ணிட்டு. இல்லைடா பண்ணலை, பார்த்தோம் பண்ணலை. இல்லை இப்போ என்ட்ரி டேபிள் வச்சுருக்கோம்ல, அது என்ட்ரிவே டேபிள் ஆர்டர் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து இதுதாங்க. இங்கேருந்து இங்கே இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம பழைய வீட்டில் வச்சுருந்தோம். எனக்கு அந்த பூஜை ரூம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்மளோட ஃபோட்டோ போகலை, அது சின்னதாக இருந்ததுனால. அதனால அந்த சைஸ்க்கு பார்த்து வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த பூஜா கேபினட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சென்சார் லைட் ஒன்று நான் வாங்கினேன். இந்த கேபினெட்டில் உள்ளே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள். இது வந்து அதே மாதிரி மேக்னெட்டிக் பின்னாடி ஒட்டுறது கொடுத்துருக்காங்க. மோஷன் சென்சாரு 40 LE. ஸோ இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுதான் நான் வாங்கியிருக்கேன். எந்த ரிவ்யூலாம் பார்க்கல, நானே வந்து ஜஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இருக்கிறதுனால 2 லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து இது எக்ஸ்ட்ரா மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லைட்டு நமக்கு. இங்கே பார்த்தீங்களா லைட்டு, இது ஆன் ஆஃப் ஆட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி வேணாம். இந்த மாதிரி 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இது சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 இது இருந்துச்சுடா. ஸோ இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மேக்னெட்டு இது இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பீல் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடணும். மேலே கேபினெட்டில் ஒட்டிடணும். ஒட்டிட்டு நம்ம வேணும்னா இது அப்படியே மேக்னெட் தானே, ஸோ எடுத்துட்டு நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி தானே இது? ஸோ இதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது சார்ஜ் போட்டு. இது எரியுதா? எரியும். பார்த்தீங்களா எவ்வளோ வெளிச்சம். ஸோ இதை நம்ம போட்டுடலாம். சொன்ன மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுறா. இது மேக்னெட்டை இதில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸை வந்து பீல் பண்ணியாச்சு. நல்ல மிடில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இல்லைன்னா அவ்வளோ தூரம் போகாது, பக்கத்தில் கொஞ்சம் ஓகேவா? இரு ஒட்டி நல்லா அமுக்கு. அடியில் இங்கே இந்த கை வச்சு அமுக்கு. அப்படியே இது பார்த்தீங்கன்னா டிம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் இல்லை, கலர் சேஞ்சில் ஒன்லி லைட் மட்டும்தான் நான் வாங்கினேன். ஒயிட் கலர் மட்டும்தான் வாங்கினேன். ஒன்றுனா அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். காட்டு. இப்படி ஸ்டிக்கராக இருக்கு. பீல் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பீல் பண்ணி இங்கேயா தலைக்குங்க. வேணா அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே ஃபுல் பிரைட் வை. பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இதில் ஒரு பீல் பண்ணுற இது ஸ்டிக்கர் கொடுத்துருப்போம். நான் பீல் பண்ணேன். பண்ணு.
satisfied. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏ இப்போ அதில் இருக்க திங்ஸ்லாம் நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். சாமி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து தொடச்சிட்டு ஒரு தடவை லைனர் போட்டு அப்படியே எடுத்து வைக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து பூஜா ரூம் டூரும் நீங்கள் பார்ப்பீங்க இதில். இதுலேயே இருக்கா? ஓகேவா? இருக்கட்டும், ஆடி விழுந்துரும். அதனால இந்த ஆணி வந்து அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் வந்து பெல்ஸ் போட்டுட்டேன். எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில, அழகாக தான் இருந்தது. இதை விட கொஞ்சம் இறங்குனா கூட கதவை அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கணேஷா வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோங்க. லாஸ்ட் இயர் இந்தியா போனப்போ வாங்கிட்டு வந்தது. அது வந்து ஹவுஸ் வார்மிங்கப்போ கொஞ்சம் ஒட்டிட்டு மிச்சம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல ஒட்டலான்னு. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு கேப்பாக இருக்குது. அந்த சாமி ஃபோட்டோலாம் வச்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க இடம் வந்து ஃபுல் கேப் இருந்தது. ஸோ அதனால் அதில் ஏதாவது ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒட்டியாச்சு. குட் ஜாப், பியூட்டிஃபுல். அது கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறமே இந்த சாமி எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வுட்டு பீஸ் வந்து வீட்டில் இருந்துச்சு. இன்னும் 2-3 கூட இருக்குது. ஸோ இந்த பீஸ் வந்து முன்னாடி இந்த வீட்டில் இருந்திருந்தவங்க இங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம். ஸோ அதில் என்ன பண்ணேன்னா நான் இந்த மாதிரி பென்சிலில் வந்து ஒரு கோலம் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். குழந்தைங்க வந்து அதை பெயிண்டில் வந்து கோலமாக போட்டாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போன்னு இங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் ஒரு சின்ன ஒரு கம்பு மாதிரி வாங்கினேன், கொஞ்சம் அகலமாக. அது வாங்கி அதை வந்து 2 ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். அது வந்து ஒரு $1.50 $2 ஸோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அந்த வாங்கிட்டு வந்த பீசஸில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் வந்து ஆணி இதெல்லாம் ஸ்க்ரூலாம் போடல. இந்த கொரில்லா குளுவே வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் அதையே வந்து போட்டு இது வந்து ஒரு மனை மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் நார்மலாக தான் வைக்கலாம். அப்படி கீழே கோலம் ஏதாவது போடுறதுக்கு வச்சுக்கலாம், அப்படியே வேண்டான்னா திருப்பி வச்சு நம்ம மாக்கோலம் போட்டுக்கலாம், இந்த சைடு பெயிண்ட் இருக்கட்டும் அப்படின்னு வச்சேன். பட் ஆனால் எனக்கு என்னவோ அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் ஒரு மனை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வுட்டன் பீஸ் 2 எடுத்துகிட்டு வந்து பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே யூஎஸ்லலாம் இந்த மாதிரி நீங்கள் மனை வாங்கணுன்னா அதுக்கே $15-20 $30 சொல்லுவாங்க. நம்ம வந்து இருக்கிற அந்த வேஸ்ட் வுட்டை வச்சு ஒரு $2 செலவு பண்ணி இந்த மனை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அந்த சாமி செல்ஃபில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது மேலே வந்து நம்ம அந்த விளக்கு வைக்கிறதா வச்சுக்கலாம், இல்லை பழத்தட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இது வந்து என்னோடய அந்த கபோர்டில் உள்ளே போகிற சைஸில் வேணும் அப்படின்றதுனால அந்த சைஸில் பண்ணேன். ஸோ வேண்டான்னா உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அது மேலே பண்ண அந்த கோபுரம் வந்து செட்டப் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நான் ஒட்டலைங்க. ஏன்னா வந்து சப்போஸ் இந்த சாமி செல்ஃப் வேறு எங்கேயாவது மாற்றுறோம், இல்லை கபோர்டு வேறு எங்கேயாவது எடுக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் ஃப்யூச்சரில் எப்போயாவது அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோபுரத்தோடு வந்து நமக்கு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அந்த கோபுரத்தை சும்மாவே அப்படியே வச்சுட்டேன். அது வெயிட் ஆல்ரெடி இருக்கிறதுனால அது அப்படியே வந்து கரெக்டாக நின்றுக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சு எல்லாம் செட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் லைனர் போட்டாச்சு. இப்போ வந்து பூஜை ரூம் வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னோடய ரொம்ப நாள் ஆசைங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். இப்போல்லாம் வீடு கட்டும்போதே நிறைய பேர் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. பூஜை ரூமு அந்த டோரெல்லாம் பெல்ஸ் வச்சு எல்லாமே அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணணுன்னா ஏகப்பட்ட காசாகும். இந்த மாதிரி ஒரு மந்திர் மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட குறைஞ்சது 1000லேருந்து 3000 4000 ஆகும். நான் கம்மியாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் டிசைன்ஸே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு நல்ல கப்போர்ட் வாங்கி நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்றைக்கி பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க. நானுமே என்னோட வந்து ஓன் ஐடியான்னு சொல்ல முடியாது, எல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்தது தான். ஒரு சில விஷயங்கள் எனக்கு தகுந்த மாதிரி
மாதிரி நான் அதை மாற்றி பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பூஜை ரூம் டூரும் எப்படி நான் அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அம்மா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மா சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன். நன்றி, வணக்கம்.